தேங்க்ஸ் சாந்தி. நீயா? ஏ மாமா, நான் உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதா? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க, நான் ஒருத்தி தான் இருக்கேன். தலைவலிக்குதா? காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? ஒன்றும் வேண்டாம். இல்ல மாமா, ஒரு செகண்ட்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஷாப்பிங் போன சாந்தி வந்து தொலைஞ்சிருக்கலாம். தலைவலியை விட ரம்யா கூட பெரிய தலைவலியா இருக்கு. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். வாய் தருங்க. இந்த மாத்திரை சாப்பிடுங்க. காஃபி சாப்பிடுங்க. காஃபியோட இந்த மாத்திரையும் சேர்த்து சாப்பிட்டா வலி சீக்கிரமா போயிடும். தலைவலி போயிடுச்சா? நான் வேணும்னா தைலம் தேய்ச்சி விடட்டுமா? எரிச்சல் இல்லாம தேய்ச்சி விடுறேன். எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் ரம்யா, நானே தேய்ச்சிக்கிறேன். என்ன மாமா, நீங்களா தேய்ச்சிக்கிட்டா வலி சரியா போகாது. என் பூ மாதிரி இருக்கிற கையால கொஞ்சமா எடுத்து தடவினாலே போதும், வலியெல்லாம் மாயமா மறைஞ்சிடும். நானும் என் மாமாக்கு தேய்ச்சி விட்ட மாதிரி இருக்கும். எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் ரம்யா, எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கல, அதுவே போதும். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நான் உங்க ரம்யா தானே. உங்களுக்கு தேவையானதை செய்யதான் நான் காத்துட்டு இருக்கேன் மாமா. எங்க போறீங்க? ரம்யா, லீவ் மீ. ஓகே. வேண்டாம் ரம்யா, கையை விடு. இப்போ என்ன ஓவரா பிகு பண்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, வேண்டாம். ரம்யா, கையை விடு. இப்போ என்னாச்சு? சாந்தி, இங்க பாருங்களேன், மாமா ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறாரு. தலைவலின்னு சொன்னாரு, தைலம் தேய்ச்சி விடுறேன்னு சொன்னா வேணாங்கிறாரு. என் கையால தைலம் தேய்ச்சா என்ன தேஞ்சா போயிட போறாரு? ஏங்க, ரம்யா உங்களுக்கு பணிவிட செய்யக்கூடாதா? பாவம், ஆசையா கேக்குறால. என்ன இருந்தாலும் உங்க மொற பொண்ணு தானே. என்னங்க, கோச்சிக்கிட்டீங்களா? நல்ல குளு குளுன்னு இருக்கு. அவதான் ஏதோ பைத்தியகாரத்தனமா தொட்டு பேசிட்டு இருக்கானா? நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அவளை பத்தி உனக்கு தெரியாதுமா? சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். என்னதான் இருந்தாலும் அவ உங்களுக்காக காத்துட்டு இருந்தவ இல்லையா? அவ எப்படி வேணா நடந்துக்கிட்டோம். உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க.
விஜயகுமார் அசோக்கை வெளியில வர முடியாதபடி எங்கேயாவது அடைச்சி வச்சிருப்பாரா? போலீஸ்க்கு போனா வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். அத்தைக்கு பணக்கார சம்பந்தம் வேணும், இவருக்கு சுயநலம். கர்ப்பத்தை கலைச்சிடுன்னு வாய் கூசாம சொல்றாரு. அப்பாவும் கோவமா அர்ச்சனாவை சாக சொல்றாரு. பாவம், அவ என்ன பண்ணுவா? ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நேரத்துல புகுந்து வீட்டு ஆதரவோ இல்ல பிறந்த வீட்டு ஆதரவோ இருக்கணும், இல்லைன்னா யாராவது ஒருத்தராவது ஆதரவா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும். இவளுக்கு ரெண்டுமே இல்லையே, எப்படி காப்பாத்துறது? எப்படி இவளை வாழ வைக்கிறது? என்ன இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு. நான் கேட்டே விஜயகுமார் கொஞ்சம் கூட அசரலையே. அப்பா நினைச்சா முடியும், ஆனா அவருக்கு அர்ச்சனா மேல கோவம். வேற யாரை போய் நான் பார்ப்பேன்? யார்கிட்ட உதவி கேட்பேன்? யாரால இவளை வாழ வைக்க முடியும்? அதுக்கு ஒரு தைரியசாலி வேணும். மற்றவங்க பிரச்சனைய தன் பிரச்சனைய நினைக்கிற தியாக மனசு வேணும். பிரச்சனைகளை சமாளிக்க போற அந்த ஆபத் பாந்தவன் யாரு? கடவுளே, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நான் என்ன பாவம் பண்ண? என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிற? அம்மா, அபிராமி, என்னம்மா அது? நீங்களும் இப்படி அழறீங்க? என்னால நம்பவே முடியல. அழறதும் சிரிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அபிராமி. ஆனா அழுகையை சிரிப்பாக்குறதும் சிரிப்ப அழுகையாக்குறதும் அந்த கடவுள் கையில. அவரோட ஆயுதம் தான் விதி. அந்த விதி தான் அபிராமி என் குடும்பத்துல புகுந்து விளையாடிட்டு இருக்கு. அம்மா, முதல்ல அழுகி நிறுத்துங்க. அதை நிறுத்திட்டு என்னன்னு சொல்லுங்கம்மா. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்க என்னதான் நடக்குது? நீங்க அழறத பாக்குறதுக்கு தான் நான் வந்தேனா? என்ன அபிராமி இப்படி கேக்குற? நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியுமே. அர்ச்சனாவால நிம்மதி இல்ல, அமைதி இல்ல, ஒரு நல்லது நடக்கல. குடும்பத்தோட விஷத்தை குடிச்சிட்டு போயிடலாமான்னு தோணுது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, சுவாதி எங்க? அர்ச்சனா எங்க? எல்லாம் எங்க இருப்பாங்க? மேலதான் இருப்பாங்க. அர்ச்சனா தான் என்ன உயிரோட வச்சு கொளுத்திட்டாளே. அவ செஞ்சதெல்லாம் நியாயமானு நீ போய் கேளு. அழாதீங்கம்மா, நான் போய் அவகிட்ட பேசுறேன். அண்ணனை ஏமாத்தி எப்படியெல்லாம் படத்தை பிடிக்கின? அழு, நல்ல அழு. திருப்பி ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு அழு. வாங்க நீ. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கீழே அம்மா அழுதுட்டு இருக்காங்க, மேல இப்படி பொண்ணு அழறது ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வாதி, என்னம்மா ஆச்சு? நீ இந்த வீட்டு மருமகளா இருக்கும்போது இவளுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வரும்? நீதான் புத்திசாலியாச்சே, எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடுவியே. தப்புதாம்மா. உன் குடும்பத்து பிரச்சனைய நான் கேட்டுக்கூடாதுதான். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி அழறத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? சொல்லு ஸ்வாதி, இவங்களும் நம்ம குடும்பம் தானே. முடிஞ்சா என்னால ஆனதை செஞ்சு இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன். இல்லனா ஒரு யோசனையாவது சொல்றேன். சொல்லுமா. அர்ச்சனாக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அதான் நீ வேணான்னு சொல்லிட்டியாமே, ஏன்? யார் சொன்னாங்க? இப்பதான் உங்க அத்தை சொன்னாங்க. ஏன்னு சொன்னாங்களா? இல்லையே.
அர்ச்சனா அவங்க பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம். அவ வேறொருத்தரை காதலிக்கிறாளாம். அவ்வளவுதானே? இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியதானே? அண்ணி, இவ அவ லவரோட இருக்கும்போதே அவங்க அண்ணன் பார்த்துட்டாரு, திட்டினாரு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி எங்க அப்பா கிட்ட கேட்டாங்க. அவரும் சரின்னு சொன்னாரு. ஆனா இவ காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கா. கட்டாயம்னா? சொல்லுமா, என்கிட்ட என்ன தயக்கம்? கன்னி பொண்ணுக்கு கட்டாயம்னா அது ஆமா அண்ணி, அர்ச்சனா இப்போ கர்ப்பமா இருக்கா. இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னதும் அர்ச்சனாவை சாகட்டும்னு சொல்லிட்டாரு. இவ கர்ப்பமா இருக்காங்கிறத விட அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சதும் அவரோட கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. யாரு? அப்பாவோட பழைய பார்ட்னர் விஜயகுமாரோட பையன் அசோக். கண்டிப்பா கோவம் வந்திருக்குமே. என் வீட்டுக்காரு அர்ச்சனாவோட கர்ப்பத்தை கலைச்சிட்டு அவர் பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. பாவம் அர்ச்சனா எல்லா பொண்ணுங்களும் எடுக்கிற முடிவு மாதிரியே அவளும் தற்கொலை வரைக்கும் போயிட்டா. சிச்சி, தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் கோழத்தனம். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா சமாளிக்கணும், போராடணும். அண்ணி, அவ வாழணும்னு தான் நினைக்கிறா. ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க அவளை சாகடிக்கிறாங்களே. நான் ஒருத்தி மட்டும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்து என்ன பண்றது? அந்த பையன் என்ன சொல்றான்? அந்த பையன் இவளை கட்டிக்க ரெடியா தான் இருக்கான். ஆனா அவங்க அப்பா தான் இதுக்கு ஒத்துக்கல. அதனால அவனை எங்களால மீட் பண்ண முடியல. சுவாதி, எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இந்த பிரச்சனையை இப்ப தீர்த்து வைக்க உன்னாலையோ என்னாலையும் முடியாது. இவ கல்யாணம் ஆக உதவணும்னா அது 2 பேரால தான் முடியும். ஒன்னு கார்த்திக், அடுத்தது அர்ஜுன். கார்த்திக் செய்யக்கூடியவன் தான். ஆனா இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டான்னா, தனக்கு பிடிக்காத மாப்பிள்ளை கட்டி வச்சிட்டான்னு மாமா கோவம் இன்னும் அதிகமாயிடும். அப்புறம் பாவம் மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட திட்டு வாங்குறது சாந்தி தான். சோ இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஆள் அர்ஜுன். என்ன யோசிக்கிற? அர்ஜுன் தான் வீரன். யார் பேச்சுக்கும் அஞ்ச மாட்டாரு. குறிப்பா உங்க அப்பாவை பார்த்து பயப்பட மாட்டாரு. துணிஞ்சவர். நீ போய் அவர்கிட்ட இந்த உதவி கேட்டேன்னா பெரிய மாலைய கூட தூள் தூளாக்கிடுவாரு. ஏன்னா அவருக்கு மேல அப்படி ஒரு பாசம். என்ன சொல்ற? நான் கூட அவரையே தான் நினைச்சேன். நினைக்கணும், அவரை தான் நினைக்க தோணும். ஏன்னா அர்ஜுன் தான் ஆம்பளை. நீ சீக்கிரமா போய் அவரை பார்த்து பேசு. சரி அண்ணி. ஸ்வாதி,
நான் சொன்னது கரெக்ட் தானே? என்ன நீ இது? உங்க அனுபவம் என்ன? நீங்க சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். தேங்க்ஸ். அர்ச்சனா, அழாத. இனிமே உனக்கு அழறதுக்கு தேவையே இருக்காது. சுவாதியோட புண்ணியத்துல அர்ஜுன் பார்த்துப்பாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ அர்ஜுனை பார்த்து பேசுறதையும் நான் உன்னை பேச சொன்னதும் சீக்ரெட்டாவே வச்சுக்கலாம். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா காரியம் கெட்டு போயிடும். அது மட்டும் இல்ல சுவாதி, இந்த பாமாக்கு தெரிஞ்சா உனக்கே தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடும்னு. என்ன? சரி அண்ணி, கவலைப்படாத, நான் வரேன். என்னடா ஷாம், தனியா செஸ் விளையாடிட்டு இருக்கியா? வாக்கா, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல விளையாட்ட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி முடிக்கணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். வந்து ஹெல்ப் பண்ண. இத பாரு தம்பி, இன்னொருத்தர் கண்டுபிடிச்ச ஆட்டத்தை ஆடினா இப்படிதான் கன்ஃபியூஷன் வரும். கிரேட் மூக்கா. இது என்னடா கிரேட்? இதோட கிரேட்டா தினேஷ் வீட்ல ஒரு புது கேம் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன கேம்க்கா? அந்த சுவாதியை நான் அலட்சியமா பேசினால, இப்ப அவ கையாலேயே அவளுக்கு வலை பின்ன வச்சுட்டேன். அப்படியா? சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அவ எப்படிக்கா உன்கிட்ட மாட்டினா? நானா ஒன்னும் பண்ணல, அவளா வந்து மாட்டிக்கிட்டா. தினேஷோட தங்கச்சி கர்ப்பமா இருக்கா. அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைக்கா? ஆனா ஒருத்தனை காதலிக்கிறாளே. அப்ப வீட்டுல பார்த்த மாப்பிள கர்ப்பம் தெரியாம அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சரி, அர்ச்சனா யார்தான் லவ் பண்றான்? That's more interesting. ஆர்கேயோட எதிரி மிஸ்டர் விஜயகுமாரோட பையன் அசோக். என்னக்கா சொல்ற? ஆமாடா, நான் உண்மையதான் சொல்றேன். அப்போ அந்த கல்யாணம் நடந்த மாதிரிதான். That's right. காதலி கர்ப்பமாயிட்டா, காதலன் தலைமறைவாயிட்டான். இவ சாவ தேடி போயிருக்கா, ஆனா சுவாதி காப்பாத்திட்டா. அதெல்லாம் சரிக்கா, உனக்கும் சுவாதிக்கும் தான் 7ஆம் பொருத்தமாச்சே. அவ எப்படி இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா? அதான் அபிராமி, நான் வீட்டுக்கு போனேன், பாசமா பேசினேன். என்ன இருந்தாலும் நான் அவளுக்கு அண்ணி இல்லையா? அது மட்டும் இல்ல, சுவாதிக்கு இந்த விவகாரத்துல என்ன பண்ணுன்னு தெரியல, எல்லாத்தையும் என்கிட்ட கூட்டிட்டா. இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? அவளே என்கிட்ட யோசனை வேற கேட்டா. சந்தர்ப்பம் கிடைச்சா நான் விட்டுருவேனா? அப்பா அவ வாயாலே அவ மாட்டிக்கிட்டான்னு சொல்லு. நீ எப்படி நல்ல யோசனை சொல்லிருக்க மாட்டியே? மாட்டி விட்டுருப்பிய. இந்த அக்காவை சரியா புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும் தான்டா. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்னக்கா சொல்ற? அந்த அர்ச்சனா கல்யாணம் நடக்கணும்னா முடிக்க ஒரு ஆளால தான் முடியும். அர்ஜுன், அவனை போய் பார்க்க சொன்னேன். நல்ல யோசனை ஏதாக்கா சொல்லிருக்க. அர்ஜுன் எப்படியும் விஜயகுமார்கிட்ட போராடி அர்ச்சனா கல்யாணத்தை நடத்திடுவான். அதுக்கப்புறம் சுவாதி நாத்தனார் கல்யாணத்தை அர்ஜுன் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். அவன் அப்படி பண்ணாதானே என்னாலயும் ஆட்டத்தை ஆட முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன? பிரச்சனை திசை திருப்பி விட்டுருவேன். சுவாதியும் அர்ஜுனையும் சம்பந்தப்படுத்தி அனிதா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அனிதா எல்லாத்தையும் பார்த்துப்பா.